இறையேசுவில் அன்புக்குரிய இதய எண்ணெய் ஊடக உறவுகளே, ஜெபமாலை மாதத்தின் மிக சிறப்பான ஒரு ஆசீர்வாதத்தையும் அன்னையினுடைய பாதுகாப்பையும் உடனிருப்பையும் உங்களுக்கு வாழ்த்துக்களாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் ஜெபமாலை ஜெபிப்பதன் வழியாக இரண்டாவது முக்கியமான ஒரு பொக்கிஷமான வார்த்தை, ஜெபமாலை யார் யாரெல்லாம் ஜெபிக்கின்றார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பை நான் கொடுப்பேன், அவர்களுக்கு இறை ஆசிரை நான் கொடுப்பேன் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாளிலே ஜெபமாலை ஜெபித்ததால் கிடைத்த நன்மைகள், பாதுகாப்பு என்ன? 1945 ஆண்டு ஹிரோஷிமா குண்டு வெடிப்பிலே அங்கு மக்களெல்லாம் மடிந்து கொண்டிருந்த தருணத்திலே சேசு சபை குருக்கள் ஜெபமாலையை முன்னெடுக்க சொன்னார்களாம். ஜெபமாலையை அனைவரும் பக்தியோடு ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆங்காங்கே நகரங்கள் வீழ்ந்தன. ஆனால் இவர்கள் இருந்த இடம் பாதுகாக்கப்பட்டதாம், பெரிய அழிவு ஏற்படவில்லையாம், அனைவரும் உயிரோடு இருந்ததாக வரலாறுகள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஜெபமாலையினுடைய சக்தி ஒரு பாதுகாப்பு. இரண்டாவதாக 1917 ஆண்டில் போர்ச்சுகல் நாட்டில் உள்ள ஃபாத்திமா நகரிலே 3 சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்து, நீங்கள் ஜெபம் செய்யுங்கள், ஜெபமாலை செய்யுங்கள் என்ற வார்த்தையை கொடுத்து அனுப்பிய காட்சி. அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் ஜெபம் செய்கின்றவர்களுக்கு இந்த பாதுகாப்பான வாழ்க்கை, ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கை நமக்கு கடந்து வருகிறது. எவ்வளவோ பிரச்சனைகளை நாம் சந்திக்கின்றோம், எவ்வளவோ வேதனைகளை சந்திக்கின்றோம். அன்னையை நோக்கி அழுது நம்முடைய கண்ணீரை கொடுத்து நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்னையே, உன் பிள்ளைகள் மீது நீர் இரக்கம் வையும் என்று சொல்லி, பரிந்துரை ஜெபத்தை தாரும் என்று சொல்லி, அன்னையினுடைய பாதத்திலே இந்த ஜெபமாலை வழியாக நாம் ஜெபித்து அன்னை எங்களுக்கு அரணாக கேடயமாக இருப்பால் நம்பிக்கையோடு கடந்து வருகின்றோம். அந்த அன்னையானவள் எப்போதும் பாதுகாப்பாக இருப்பாள், நம்மை கைவிட மாட்டாள். அன்பு அன்னை ஜெபமாலையின் வழியாக ஜெபிக்கின்ற உறவுகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் பங்கு இறை சமூகத்தையும் இந்த ஜெபமாலை வழியாக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உறவுகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஏழைகளை எளியவரை உயர்த்தினார், பல இன்னல் படும் உள்ளங்களை தேற்றினார். ஏழைகளை எளியவரை உயர்த்தினார், பல இன்னல் படும் உள்ளங்களை தேற்றினார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார், செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார். நெஞ்சில் செருக்குற்ற மனிதரை சிதறடித்தார், நெஞ்சில் செருக்குற்ற மனிதரை சிதறடித்தார். என் ஆன்மா எந்நாளுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது, என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழுகின்றது. மன்றாடுவோமா? ஆண்டவரே, ஜெபமாலை மாதத்திலே எங்களுடைய அன்பு பிள்ளைகள், உம்முடைய விசுவாசிகள் இந்த நாளிலே அனைவரும் இணைந்திருக்கிறார்கள். இந்த மே மாத வணக்க மாதம் எங்கள் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு புத்துணர்ச்சி நாளாக, ஜெபமாலை ஜெபிப்பதன் வழியாக ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆட்கொள்கின்ற மாதமாக, எங்களுடைய கவலைகளை போக்குகின்ற ஒரு மாதமாக, ஜெபமாலை ஜெபிப்பதால் எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற நல்ல காரியம் நடைபெற வேண்டும்படியாக ஆண்டவரே, இது மருத்துவமனையில் இருந்து எனக்காக என் கணவருக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி இந்த ஜெபமாலை இந்த மாதத்திலே மே மாதத்திலே ஜெபிக்க கேட்டுக் கொடுக்கின்ற வேளையிலே அந்த குடும்பத்தினுடைய வாழ்வை அன்பு அன்னையே எங்களுடைய இந்த ஜெபத்தின் வழியாக அந்த உறவு நிறைவாக பாதுகாக்கப்படவும், நல்ல உடல் உள்ள சுகத்தோடு இல்லம் திரும்பி வரவும் தன்னுடைய எளிய ஜெபமாலை வழியாக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அன்பு உறவை நீர்தான பாதுகாத்திரள ஜெபிக்கின்றோம். இதோ என்னுடைய குடும்பத்திலே தடைகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது, என் குடும்பத்திற்காக ஜெபியுங்கள், வாழ்விலே முன்னேற முடியவில்லை, மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்று வேதனையோடு கொடுத்த அந்த மகளுடைய அந்த வாக்கு மூலம் ஆண்டவர் நீர்தான் மகளுடைய வேதனைகளையும் தவிர்த்து உடைய தேவைகளை நிறைவேற்றி முழுமையான மகிழ்ச்சியை கொடுக்க ஜெபிக்கின்றோம், முழுமையான வெற்றியை கொடுக்க ஜெபிக்கின்றோம், ஆறுதலை கொடுக்க ஜெபிக்கின்றோம்.
இந்த நாளில் ஜெபமாலை செய்கின்ற அனைத்து குடும்பங்களையும், ஜெபிக்க இருக்கிற அனைத்து உறவுகளையும் அன்பினால் ஆட்கொண்டு எக்குறைவில்லாமல் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இணைந்து பயணிப்போம், இறை ஆசீர் பெறுவோம்.